மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல்லையே உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசம் ரிஷபம் அதை தொடர்ந்து மிதுனம் ராசிக்காரர்கள், மிதுனம் லக்னத்துக்காரர்களுடைய குரு பயிற்சி பலன் 2026. ஸோ 2026 நடக்கிற குரு பயிற்சி எந்த மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ம குருவாக இருந்து குரு பகவான் இந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பார். உடல்நிலையில் பிரச்சனையை கொடுப்பார். ஃபஸ்ட்டு மதிப்பு மரியாதையை குறைப்பார். உடல்நிலையில் பிரச்சனை அப்படின்னா பார்த்திங்கன்னா முதுகு வலி, மூட்டு வலி, திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு முடியாமல் போகிறது, எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் குரு பகவான் கொடுப்பார். ஜென்ம குருவாக இருந்தால் எல்லாத்துக்கும் இப்படி தான் கொடுப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இந்த லக்னக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிறவர் தனுசுக்குரியவர் குரு. ஸோ இந்த குரு மாரக பாதகாதிபதிகள் லிஸ்ட்டில் வர்றவர். ஆக இந்த பாதகாதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஒன்றுன்றது. ஸோ ஒன்றில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு செக் வைப்பார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் சீரில்லாமல் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் கொடுத்துட்ருப்பார் அப்படின்றது தெரியுது. இப்போ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்சிட் ஆகி குரு அப்படின்றவர் கடகத்துக்கு வர்றார். ஸோ கடகத்தில் குரு உச்சம். இப்போ நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு வருடம் இருக்கிற பண வருவாயில் தேக்கம், வேலையின்மை பிரச்சனை, அப்புறம் பார்த்திங்கன்னா மனக்குழப்பம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு வழியிலையும் பிரச்சனை, ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், இது எல்லாமே சரியாக போகுது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம். இப்போ 2ஆம் இடம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்றோம். அப்போ குரு பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா குடும்ப குருவாக இருக்கார். இந்த வருடம் குடும்ப குருவாக இருக்கார். ஸோ குடும்ப குருவாக இருக்கும் பொழுது குடும்பத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்தேறும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குடும்ப அபிவிருத்திக்காக, அதாவது குழந்தைகளுக்கு சந்தான பாக்கியம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு இந்த வருடம் எதிர்பார்க்கலாம், குழந்தை பிறப்பு நடக்கும் அப்படின்றது. அடுத்து இந்த குரு நின்ற இடம் பால் அப்படின்பாங்க, அது மற்ற இடத்துக்கு கரெக்டு. ஆனால் இந்த இடம் உச்சமாகறனால பால் கிடையாது. அப்போ பண வருவாய் நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போன ஒரு வருடம் இருந்து வந்த பிரச்சனைகள் இனிமேல் கொடுத்த வாக்கை கரெக்டாக காப்பாற்றுவீங்க. அது மாதிரியான விஷயங்கள் இதில் காட்டப்படுது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் நிலை வந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். ஸோ இந்த குரு பகவான் தான் நின்ற 2ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டை வலுப்படுத்துகிறார் அப்படின்றது தெரியுது. இப்போ குடும்பம், வாக்கு, தனம், குடும்ப அபிவிருத்தி இது எல்லாத்தையுமே. அதே மாதிரி மிதுன ராசிக்கார குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரைமரி ஸ்கூலிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல படிப்பை கொடுப்பாரு. தங்கு தடையின்றி ரிமெம்பரிங் பவரை கொடுப்பாரு. நல்ல மார்க்கை கெயின் பண்ணுறதுக்கு உண்டான வழியை செய்வார் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் வீட்டை வச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வலி, தலைவலி இந்த மாதிரி இருக்கிறது, கண்ணு வலி அப்படின்றவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா, கண்ணாடி போடுறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி கண்ணாடி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்து 2ஆம் வீட்டிலேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக இந்த லக்னத்துக்கு 6 அப்படின்ற வீட்டை பார்க்குறார். அடுத்து 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் பார்க்குறார். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றத சொல்ல வர்றோம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு உச்சமும் ஆயிருக்காரு. அப்போ நல்லது பண்ண போகிறார், கண்டிப்பாக நல்லது பண்ண போகிறார் அப்படின்றது. இப்போ இந்த அணிகலன்கள் வாங்கிறது, பெண்களுக்கு அணிகலன்கள் வாங்கிறது, இதெல்லாம் தங்கம் வாங்கிறது, இதெல்லாம் உகந்த காலமாக பார்க்கப்படுது இந்த ஒரு வருஷம் அப்படின்றத சொல்ல வர்றோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் தன்னுடைய லக்னத்துக்கு 6ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால்
ஏற்படும் நன்மைகள். எதிரிகளை வெல்லும். யார் எதிரினே தெரியாமல் இருக்குது, எவன் பிரச்சனை பண்ணானே தெரியல அப்படின்னா இப்போ தெரிய வந்துடும். எதிரிகளை வெல்லும் ட்ரிக்கை வந்து கையில் கொடுப்பாரு. ஸோ உங்கள் கையில் ரிமோட் இல்லையே சேனலை மாற்றணும் அப்படின்னு நினச்சா இப்போ கண்டிப்பாக சேனலை மாற்ற ரிமோட் உங்கள் கைக்கு வரும். அப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, ரெகக்னைசன், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர வருமானம், இந்த விஷயங்களை எல்லாம் கொடுக்க போகிறது நம்ம குரு பகவான். ஸோ குரு பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பதால் கடனிலிருந்து விடுதலை, கடன் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்கு விடுதலை ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வியாதி பிரச்சனைகள், இது நாள் வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து கொடுத்து வந்த இந்த பிரச்சனைகள், முன்ன சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்வதற்கு உண்டான வழியை காண்பிக்கிறவர் குரு பகவான். ஸோ அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்து எவ்வளோ தட்ட முடியுமோ தட்டிட்டார். இப்போ சரி போ விடு போ போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வழியையும் குரு பகவான் நமக்கு தர்றாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த மிதுன ராசிக்குரிய புதன் பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோடு சேர்ந்து இருக்கும் அந்த ஒரு வருடம், இந்த ஒரு மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலனை கொடுப்பார் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து இந்த குரு பகவான் 6ஆம் வீடு அப்படின்ற இந்த வீடு வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடு. சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ் வழக்கு, இது மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் அதெல்லாம் சரி பண்ணி வந்துடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஆம் வீடு எதிரி ஸ்தானத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கும் பொழுது, உச்சம் பெற்ற குரு, குடும்ப குரு, தனவாக்கு ஸ்தானத்தில் இருக்கிற குரு எதிரியை பணம் கொடுத்து வாங்கி கேஸிலேருந்து வெளியே வந்துடலாம், எதிரியை வாயடைக்க வைக்கலாம், எதிரியை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, டிலீட் பண்ணுறதுன்னு பார்த்து டிலீட் பண்ணிடலாம். அப்போ எதிரி இல்லாத வாழ்க்கையை தருவார் அப்படின்ற. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்றோம். இப்போ 8ஆம் வீடு என்ன, சண்டை சச்சரவு, அதே மாதிரி உயிர் சம்பந்தப்பட்டது, பிதுர்ஜன சொத்துக்கள் உயிராக எழுதிட்டாங்க, அந்த உயிர் வருமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் 8ஆம் வீட்டை பார்க்கின்ற குரு பகவான் அப்படின்றவர் வந்து தனக்காரகன் அப்படின்ற குரு, புத்திரக்காரகன் அப்படின்றது குரு. அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரகன். இவர் 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிஹெச்டி ரேஞ்சு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்கவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். அப்புறம் அதுக்கு சால்வ் பண்ணுற சொல்யூஷனையும் அவரே கொடுத்துருவார் அப்படின்றது இருக்குது. அப்போ இந்த 8ஆம் இடம் அப்படின்னா இந்த புதையல், திடீர் வருமானங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் கொடுப்பார். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருடம் குரு பகவான் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் இந்த 8ஆம் இடம் சிறப்படையும். 8ஆம் இடம் ஒருத்தருக்கு சிறப்படையுது அப்படின்னா சண்டை சச்சரவுகள் இருக்காது, வம்பு வழக்குகள் இருக்காது, அதிலேருந்து வெளிவரத்துக்கு உண்டான வாய்ப்பு. அதே மாதிரி இது ஆயுள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம். 8ஆம் இடம் அப்படின்றது ஆயுள். அப்போ ஆயுள் பலத்தை கொடுப்பார் அப்படின்றது. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணுன்றவங்களும் கொஞ்சம் தேறி வந்துடுவாங்க. ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லாவாயிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதை ஓரளவுக்கு நல்லாயிட்டு வர்றவங்க தன்னுடைய ஜாதகத்தின்படியில் பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் நடந்தால் ரொம்ப சீக்கிரமாக ரிக்கவர் பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த 8ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்குறார் அப்படி சொல்கிறோம். அப்போ மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த இடத்துக்கு மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து வயது மூத்த ஆண்கள் பெண்கள் இவங்களெல்லாம் எடுத்தோம்னா இந்த வயது மூத்த ஆண்களுக்கு மிதுனராசி பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு போவாங்க அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. இவ்வளோ நாள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படின்றத பார்த்தோம். பெண்கள் சரிவர பட்ஜெட்டை போட்டு நல்லபடியாக குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதே மாதிரி இந்த சேமிப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இனிமே தான் தொடங்குவாங்க. இந்த ஒரு வருட காலம் முடிஞ்சதில் வந்து சேமிப்பெல்லாம் கரைஞ்சி போயிருக்கும். ஸோ இனி வரும் காலம்
இந்த குரு அடுத்து தைரிய குருவாகும் வரை இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் அப்படின்றது. அடுத்து குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருந்து குடும்ப குரு தன குரு 10ஆம் வீட்டை பார்ப்பதால், 10ஆம் வீடுன்றது ஆக்டிவிட்டீஸ், கர்மா, இதெல்லாம் சொல்கிறது. அப்போ குரு கர்மஸ்தானத்தை, ஜீவனஸ்தானத்தை, தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அட் தி சேம் டைம் இங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோச்சாரப்படி சனி பகவான் இருக்கார். சனி பகவான் இந்த லக்னத்திற்கு எந்த விதத்திலும் கெட்டவர் கிடையாது, எந்த விதத்திலும் கெட்டவர் கிடையாது. இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு, இந்த 2 பேரும் முதல் தர கெட்டவர்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதினு சொல்கிற செவ்வாய். ஸோ இவங்க தான் கெட்டவங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கிற குரு, அந்த சனி பகவான் பார்வையில் இருக்கிற மீன குரு அப்படின்றவர் லக்னத்துக்கு 10ல் இருக்கார். அப்போ 10ல் இருக்கும் பொழுது பணி சுமைகளை அதிகம் கொடுப்பார். நீதி நேர்மையோடு நம்ம இருப்போமா பார்ப்பார். நீதி நேர்மை தவறும் பட்சத்தில் பிரச்சனையை கொடுப்பார். அந்த பிரச்சனையில் இருப்பவர்கள் குருவினுடைய அருட்கடாட்சத்தினால் அதிலிருந்து வெளிவரலாம். அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 10ஆம் வீடு கர்மஸ்தானத்தை பாதகாதிபதி மாரகாதிபதி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நன்மை அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லக்னத்துக்கு 2ல் இருக்கின்ற குரு 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த வீடு நீர் அப்படின்ற வீடு. அந்த வீட்டில் தொழில் இருக்குது, தொழில் காரகன். அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு 8 மற்றும் 9 உடையவன் 10ல் இருக்கார். அப்போ 8ஆம் வீட்டையும் இவர் பார்த்துட்டாரு, 8ஆம் அதிபதியும் இவர் பார்க்க போகிறாரு, அவர் 9ஆம் அதிபதியும் கூட. அப்போ 8ஆம் அதிபதியாக இருந்து கொடுத்து வந்த சண்டை சச்சரவுகள், சலனங்கள், மனக்கசப்புகளை நீக்கிறதுக்கு இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு உகந்த காலம். 2 சுயதொழில் பண்ணலாமா, 3 சுயதொழில் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம். ஸோ இந்த ஒரு வருடம் குடும்பமும் நல்லா இருக்கும், எதிரிகளையும் அழிப்பாங்க, ஆயுள் பலம் கூடும். அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் இருந்து வந்த பலுக்கு ஈக்குவலான ரெகக்னைசேஷன் கிடைக்கும். இல்லை நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து அபிவிருத்தி நடக்கும். பெரிய அளவில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறது இந்த ஒரு வருஷத்தில் பார்க்கலாம். அப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக தான் இந்த கணிப்புகள் இருக்கிறது அப்படின்னா. சரி, இப்போ நம்ம சொன்னதில் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு இல்லையா? அந்த மைனஸ் பாயிண்ட் அதிகமாக நடக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் இங்கே வந்த காலம் நல்ல காலம், ரைட். ஒன்று, இந்த லக்னங்களுக்கு சந்திரன் 2ஆம் அதிபதி, இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு, இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய். அப்போ குரு சந்திரன் செவ்வாயினுடைய திசை நடப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த மீன லக்னக்காரங்க, மிதுன லக்னக்காரங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தோஷத்தில் இருப்பாங்க. கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றது இவங்களுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதியாக கரெக்டாக 7ல் இருக்கிறவங்களே தான் வருவாங்க அப்படின்றோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் களைஞ்சி நல்லபடியாக இருக்க உண்டான வாய்ப்புகள் இந்த சமயம் இருக்குது. அப்போ இந்த நற்பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு, இந்த 3 பேர் தான் பிரச்சனையை கொடுக்குற ஆள். அப்போ இவங்க 3 பேருமே மறைஞ்சிருக்காங்க, அல்லது ஒருத்தர் மறைஞ்சிருக்காரு, இல்லை திசை நடத்துகிறாருன்னா கூட மறைஞ்சி இருந்தாலும் நீசம் பகை பெற்றிருந்தாலும் ரொம்ப நல்லது. இவங்கெல்லாம் கெட்டவங்க, உச்சம் பெறக்கூடாது, குரு உச்சம்ங்க எனக்கு அப்படின்னு மிதுன ராசிக்காரங்க சொன்னாங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த நேரத்தில் பரிகாரத்தை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு அப்படின்றனால சந்தான கோபால கிருஷ்ணர் அப்படின்னு இருப்பார். ஸோ சந்தான கோபாலகிருஷ்ணரை வேண்டும் பொழுது குழந்தை வரம் வேண்டி இருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை வரம் நிச்சயம். ஒன்று. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை
வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்த தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும், கடன் குறையும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யவும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல குரு பகவான் தன்னுடைய 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய 8ஆம் அதிபதி சனி பகவானுக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி செஞ்சுக்கணும் அப்படின்றது. அப்போ திருநள்ளாறு போயிட்டு வர்றது ஒரு முறை, இந்த ஒரு முறை போயிட்டு வந்தால் மிக நல்லது அப்படின்றத நம்ம சொல்ல வர்றோம். ஆக சனி 10ஆம் வீட்டில் இருந்து பிரச்சனை கொடுப்பார். ஸோ அவர் காலையே விழுந்துடணும். கடன், வம்பு வழக்கு, வண்டி பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, உடல் தேறி வரணும் அப்படின்றவங்களாம் ஆஞ்சநேயர் வழிபாடு இது செய்யும் பொழுது மிகுந்த நன்மையை கொடுக்கும் அப்படின்றோம். ஸோ இந்த 3 வழிபாடுகளையும் செஞ்சு நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய அடுத்த ஒரு வருடத்தை வந்து வெற்றி வருடமாக, பெரிய நல்ல ப்ரக்ரெசிவ் கொடுக்குற வருடமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு நாங்களும் இறைவனுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுடைய பலாபலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த இன்னொரு ராசியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.